வணக்கம் நண்பர்களே. போன காணொளியில் மான் கொம்பு பாடங்களை 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் இதை பார்த்தோம். அடிப்படை பாடங்கள் பார்த்தோம். இப்போ வந்து 3ஆம் பாடம், சரியா? மூன்றாம் அடிப்படை பாடத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை. அது என்னன்னா, ஒரு மாணவன் தன் குரு கிட்ட வந்து கலையை கத்துக்கணும்னு சொல்லி வந்திருக்கான். வீரக்கலையை கத்துக்கணும்னு சொல்லி வந்திருக்கான், சரியா? வரும்போது மாணவன் எல்லாருமே இது இப்போ எல்லாமே நடக்கிற விஷயம் தான். இது எல்லாமே அந்த மாணவன் வந்து குரு கிட்ட கேட்டிருக்கான், நான் எத்தனை நாள் இந்த வீரக்கலை கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அந்த குரு சொல்லியிருக்காரு, 2 வருஷம் ஆகும்பா அப்படின்ட்டு. சார் 10 வருஷம் ஆகும்பா அப்படின்ட்டு. 10 வருஷமா? 10 வருஷம் நேரம் கிடையாது. நான் தினமும் கிளாஸுக்கு வரேன், எனக்கு எத்தனை வருஷத்துல கத்துக்க முடியும் கேட்டிருக்கான். திருப்பி அதே 10 வருஷம் தான் ஆகும்னு சொல்லியிருக்காரு. 10 வருஷம், திருப்பி 10 வருஷமா? நான் தினமும் கிளாஸுக்கு வரேன், தினமும் பயிற்சிக்கு வரேன், காலையிலையும் வரேன், சாயந்தரமா வரேன், எத்தனை வருஷத்துக்கு கத்துக்க முடியும் கேட்டிருக்காரு. திருப்பி அதே 10 வருஷம் தான் ஆகும்னு சொல்லியிருக்காரு. உடனே அவனுக்கு ரொம்ப இதாகி போச்சு. நான் தினமும் காலை மாலை மத்தியானம் இரவு அது மாதிரி 4 வேளையும் கிளாஸுக்கு பயிற்சி வரேன், காலையிலையும் வரேன், மதியம் வரேன், மாலையும் வரேன், இரவும் வரேன், 4 வேளையும் நான் பயிற்சிக்கு வரேன். இப்போ எத்தனை வருஷத்துக்கு கத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. திருப்பி அது 10 வருஷம் தான் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனுக்கு ஒரு கடுப்பா, சின்னங்க எப்போ கேட்டாலும் 10 வருஷம் தான் கத்துக்க முடியும், 10 வருஷம் இப்போ எப்படிதான் வந்து முன்னுக்கு வரது கேட்கும். கொஞ்சம் கோவப்பட்டு கேட்கும்போது குரு சொல்லியிருக்காரு, ஒரு நாள் கத்துக்கவே முடியாது போடா அப்படின்னு இருக்காரு. ஏன் அப்படின்னா, கலையை கத்துக்கிறது முதல்ல பொறுமை தேவை. பொறுமையா இருந்தாதான் கலையை வந்து நம்ம ஈஸியா கத்துக்க முடியும். பொறுமை இல்லை அப்படின்னா கலைகளை கத்துக்க முடியாது, சரிங்களா? அந்த இது இப்ப நிறைய பேர் இப்ப வந்து எதுக்காக இது சொல்ல வரேன்னா, இப்ப நிறைய பேர் என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு அவங்கள வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. நாகம்பரம் வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. பார்க்கும்போது என்னோட ஸ்டைல் அது தெரியுது, அப்படியே தெரியுது, சரிங்களா? நீங்க வீடியோ கத்துக்கிறது போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, கத்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, போடுறது தப்பு கிடையாது. ஆனா வந்து பொறுமையா அதை நல்லா தெளிவா கத்துக்கிட்டு நீங்க வீடியோ போடுங்க. தெளிவா கத்துக்காம நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அந்த வீடியோவும் பாக்குற மாதிரி இருக்காது, மக்கள்கிட்ட போயும் சேராது, சரிங்களா? இப்போ மான் கொம்பு பார்த்ததே 3ஆம் பாடம் பார்க்க போறோம். பாருங்க. அதாவது முதல் பாடத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நின்று இது தடை இந்த குத்து அடி போட்டோம், சரியா? இந்த தடை இந்த குத்து அடி போட்டோம். ஓகே. இப்போ 2ஆம் பாடத்தை என்ன பண்ணோம்? இப்படி நின்று இங்க இப்படி தடுத்து இப்படி குத்தணும், சரியா? இங்க தடுத்து இப்படி குத்தணும். இது ஃபர்ஸ்ட் இப்படி குத்தணும், இந்த ஃபர்ஸ்ட் இப்படி குத்தணும், அப்புறம் ரிவர்ஸ்ல குத்தணும். 2ஆம் பாடத்துல. 3ஆம் பாடம் பாருங்க. இப்படி உட்காரணும், சரிங்களா? உட்கார்ந்துட்டு இப்ப 4ஆம் பக்கமும் இந்த தடை குத்து வரும் பாருங்க. இங்க அடிக்க வரான் தடை. இப்ப பாருங்க, இங்க 1 2 அடி, 2 குத்து, இங்கேயும் அடி, சரியா? அது மாதிரி இறங்கி தடை 1 அப்படியே பாருங்க, 1 2 குத்து. அது மாதிரி இங்க தடை தடுத்து 1 2 அப்படிங்க 1 2 ஆடி முடிக்கணும், அப்படி வரும். ஓகே. கொஞ்சம் வேகமா பாருங்க. நிக்கிறோம், 1 அப்படி வரும். இங்க தடுத்து ஆடி விட்டுரும், இங்க தடுத்து ஆடி விட்டுரும், தடுத்து ஆடி விட்டுரும், ஆடி இறங்கி அப்படி உட்காருவோம். பாத்தீங்களா? முதல் 2 பாடத்தை வந்து நேரா போயிட்டு திரும்ப அப்படி நேரா வரும். இந்த 3ஆம் பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா 4 திசையில வரும். 4 திசை இப்படி தடுத்து இப்படி அடிக்கிறேன்னு வரும். அது வந்து 2 குத்து, இப்படி 1 அப்படியே ரிவர்ஸ்ல 1 வரும், சரிங்களா? இப்போ 4ஆம் பாடத்துல 8 திசை வரும். முதல்ல 2 திசை, அப்புறம் 4 திசை, அப்புறம் 8 திசை, அப்படி மாறும் 4ஆம் பாடத்துல, சரிங்களா? 4ஆம் பாடத்துடைய காணொலியை நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். நண்பர்களே, இந்த இதெல்லாம் உங்களுக்கு போடுறது நீங்க பார்க்கணும். இப்படி ஒரு பாடமுறையில் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை முடிஞ்சளவுக்கு நீங்க சரியான ஆசான்மார்கிட்ட போய் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த நீங்க இது பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பயிற்சி எடுக்காமையே தெரிஞ்சதை வச்சு பண்ணீங்கன்னா சிறப்பானது இருக்காது, சரிங்களா? அதனால பாருங்க, பயிற்சி பண்ணுங்க. அதே சமயத்துல நல்ல சிறந்த ஆசிரியர் போய் பயிற்சி எடுத்துங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, 2024 2026 தேர்தல் வரும்போது சிறந்த வாக்காளர்களை, சிறந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க. நம்ம சிறந்த வாக்காளர்களாக இருக்கணும்னா சிறந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும். அப்ப நம்ம சிறந்த வாக்காளர்களாக இருக்க முடியும், சரிங்களா? அதனால நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.